இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்தது. அன்றைக்கி விடிய காலம் ட்ரெயின்லேருந்து இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் சித்தி வீட்டுக்கே போயாச்சு, திருப்பாலக்குடிக்கு. இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் எழுந்திரிச்சு தேவிப்பட்டினம் கிளம்பிட்டு இருந்தோமா. சித்தி இட்லி வச்சு சாம்பார் வச்சுருந்தாங்க. இட்லிக்கு சாம்பார் செம்மையாக இருந்துச்சு. இதுதான் எங்கள் சித்தி, அம்மாவுடைய தங்கச்சி. க்ரீன் கலர் சாரி தான் அம்மா. ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். எல்லாருமே இட்லியும் சாம்பாரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் சித்தி வந்து எப்போவுமே எல்லாமே சூப்பராக சமைப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்மா, எங்கள் சித்தப்பா கால் பண்ணிட்டா 8:30 மணிக்கெலாம் தேவிப்பட்டினத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் வேகமாக கிளம்பி திருப்பாலக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் வழக்கம் போல் பஸ்ஸை விட்டுட்டோம். 8:30க்கு அங்கே இருக்கணும்னு சொன்னாங்களே, சித்தப்பா திட்ட போகிறாங்கன்னு திருப்பி கால் பண்ணி கேட்டால் பரவாயில்ல அடுத்த பஸ்ஸிலே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணால் செம்ம கூட்டம், நிற்கவும் முடியலை ஏறவும் முடியலை. ஒரு வழியாக தேவிப்பட்டினம் வந்தாச்சு. இங்கே தேவிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கடற்கரைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும் போல். ஒரு வழியாக நடந்து வந்தாச்சு. இங்கே வந்து அந்த கடற்கரையில் முங்கிட்டு இந்த நவகிரகத்தை வந்து சுத்தணுமா 9 முறை பரிகாரம் பண்ணுறவங்க. அக்கா பொண்ணுக்கு தான் பரிகாரமாக அவள் தான் சுற்றிட்டு இருந்தா. இங்கே என்ன ஸ்பெஷல்னால் காலையில் தான் இந்த நவகிரகம் தெரியுமா, சாயந்தரம் ஆனால் மறைஞ்சிருமா, தண்ணியில் மூழ்கிடுமா. அது நமக்கு தெரியாது, சொன்னால் அதை வச்சு சொல்கிறேன். அந்த சுற்றி முடித்தோடனே இந்த கோயிலில் தான் ஐயர் வந்து வர சொல்லியிருந்தார். நாங்கள் போய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோமா. அதுக்கப்புறம் தான் ஐயர் வந்தார். கொஞ்சம் பரிகாரம்லாம் பண்ணாங்க. பண்ணி முடித்த உடனே இந்த சாமிக்கு தான் அர்ச்சனை பார்க்கணுமா. அர்ச்சனை பார்க்குறதுனா அந்த கூடையில் அந்த வாழைப்பழம் தேங்காய் அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்களா, அது நமக்கு தெரியாது. நான் வந்து கிறிஸ்டினா, எந்த சாமியுமே நமக்கு ஒன்று தான். இங்கே அர்ச்சனை பார்த்து முடித்த உடனே அந்த துண்ணூறு தருவாங்களா, இங்கே துண்ணூறு தரல, குங்குமம் தந்தாங்களா. குங்குமம் நான் வைக்கக்கூடாது, அதனால் நான் வாங்கவே இல்லை. இங்கே வந்து பரிகாரம் பண்ணி முடிச்சாதான் அடுத்து நாங்கள் ராமேஸ்வரம் தான் போகணும். ராமேஸ்வரத்தில் வந்து அவி வந்து காலில் நினைக்கக்கூடாது, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு கடலில் தான் கால் நினைக்கணுமா. அதோடு நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். திரும்பவும் நடந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், பஸ் ஏறுறதுக்கு. அங்கே நடந்து போய்கிட்டே இருந்தோமா. பேசி சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். நடக்கவே முடியல. அதுக்கப்புறம் திருப்பி ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு. நாங்கள் வேகமாக ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் பஸ்ஸே வரல. ஃபஸ்ட்டு பஸ் வந்துச்சு, செம்ம கூட்டம். 2வது பஸ்ஸு வந்துச்சு, அதுலேயும் கூட்டம். அதோட உட்காந்துருந்தேன். இதே எங்கள் மாமா, இது அம்மாவுடைய தம்பி, இது வந்து சித்தப்பா. அது ஒரு வழியாக பஸ்ஸு வந்துருச்சு ராமேஸ்வரம் போகிறதுக்காண்டி. பஸ்ஸு நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு. நாங்களும் ஏறிட்டோம். நல்லா சீட்டு ஃப்ரீயாக இருக்கும். ஆளுக்கு ஒவ்வொரு சீட்டில் உட்காந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.